கடல் மேல இருக்கிற பயம் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை எங்க அப்பா எனக்கு கொடுத்துருப்பாருன்னு நான் இப்பவும் நம்புறேன். சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு திருத்தத்தையும் மிரட்டி தான் எங்க அப்பா செய்ய வைப்பாரு. ஆனாலும் எங்க அப்பாவை நான் வெறுக்கல. சாப்பிடும்போது கவனம் முழுக்க சாப்பாட்டுல மட்டும்தான் இருக்கணுங்கிறதுக்காக எங்க அப்பா எனக்கு நடத்தின பாடம் இது வரைக்கும் எந்த அப்பாவும் தன்னோட பிள்ளைக்கு நடத்திருக்க மாட்டாரு. உனக்கு ஒரு கிஃப்ட் தரலான் இருக்க. என்ன வேணுமா கேளு. கேளு கேளு, வேண்டியது கேளு. பால் பா, டென்னிஸ் பால். டென்னிஸே விளையாடாத உனக்கு எதுக்கு டென்னிஸ் பால்னு எங்க அப்பா என்கிட்ட கேட்டதில்ல. எதிர்காலத்துல யாராவது அந்த கேள்வியை என்னை கேட்டுருவாங்களோன்னு அவங்களுக்கான பதில ஒவ்வொரு டென்னிஸ் பாலையும் எழுதி வச்சிருந்தேன். சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் ஒன்னு இருக்கு. சக்தியோடு இருக்கிறவங்க கிட்ட போட்டி போடணும், சமமா இருக்கிறவங்க கிட்ட பழகணும், ஒண்ணுமே முடியாதவங்களுக்கு உதவணும். இது வரைக்கும் இந்த உலகத்துல நடந்தது இதுதான். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதும் நாளைக்கு நடக்க போறதும் கூட இதுதான். நான் சொன்னதை என்னைக்கும் மறக்காத. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். வியாதி வந்தா வைத்தியம் பார்க்க வேண்டியது அந்த வியாதிக்கா இல்ல அந்த காரணத்துக்கா? சில நேரத்துல வியாதியை குணப்படுத்தணும், சில நேரத்துல காரணத்தை குணப்படுத்தணும். மொத்தத்துல தேவையான நேரத்துல செய்யக்கூடிய திறமை இருக்கணும். அந்த திறமை உனக்கு இருக்கு. மத்ததெல்லாம் போக போக கத்துப்ப. கத்து கொடுக்கும் காலம், டைம். நெல்லியா, ஐயா, அவன் கேட்டதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? யோ, வியாதிக்கான காரணத்தை குணப்படுத்தாம வியாதியை குணப்படுத்துறது தான் நம்மளோட பிரச்சனையே. ரெண்டு பேருக்கு நடுவுலையோ, ரெண்டு விதிமுறைக்கு நடுவுலையோ, ஆசைக்கு நடுவுலையோ, நம்பிக்கைக்கு நடுவுலையோ பிரச்சனை உண்டாகும் போது அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தீர்வை கொடுத்திருந்தா நம்ம நாடு என்னைக்கோ முன்னேறி வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் புத்திசாலி. எப்பவும் நீ சொல்ற மாதிரி அவன் பெரிய புத்திசாலி. நாளைக்கு நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். பாலக்காடுல அரவிந்துங்கிற ஒரு வீட்டுக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லா வகையிலையும் உனக்கு பொருத்தமானவ. என்னோட அரண்மனையில என் மருமகளை வரப்போற தகுதி அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன பிரச்சனை? ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா?